ஓகே, அடுத்த கேள்வி போவோம். உற்பத்தி கிரை கூற்று. நல்ல கேள்வி ஒன்று. சரியா, கொஞ்சம் ஹார்டான கேள்வி, பார்த்துக்கொள்ளும். முதலாவது பாருங்க, வேண்டப்படுவதற்கு போகும். 31/3/2020 முடிவடைந்த ஆண்டுக்கான உற்பத்தி கிரை கூற்றும் வருமான கூற்றும். இரண்டாவது, மொத்த கிரை அடிப்படையில் இறுதி இருப்பு. சரியா, உற்பத்தி கிரை கூற்றும் வருமான கூற்றும் மொத்த கிரை அடிப்படையில் இறுதி இருப்பு. அப்ப நீங்க ஒரு முழுமையான உற்பத்தி கிரை கூற்று அடிக்கணும், அதோட சேர்த்து வருமான கூற்றும் அடிக்கணும். சரியா, உற்பத்தி கிரை கூற்றும் வருமான கூற்றும் அடிச்சு முழுமையா அனைத்தையும் கண்டுபிடிக்கணும். எனவே சார்ட் அடிச்சு கொள்வோம். முதலாவது உற்பத்தி கிரை கூற்று போட்டுப்போம். ஓகே, முதலாவது உற்பத்தி கிரை கூற்று சார்ட் நார்மலா அடிச்சு கொள்வோம். ஆரம்ப இருப்பு, அதோட கொள்வனவை கூட்டி ஒற்றுமை கூலி வெளித்திரும்பத கழிப்போம். சரியா, உற்பத்திக்கு தயாரான மூலப்பொருள் கிரயம் வரும். அதுல இருந்து இறுதியிருப்ப கழிச்சா பயன்படுத்திய மூலப்பொருள் கிரயம் வரும். அதோட நேர்கூலி நேரிய இணை கிரயத்தை கூட்டுனா மூல கிரயம் வரும். அதோட உற்பத்தி மேந்தையில கூட்டுனா உற்பத்தி கிரயம் வரும். அதெல்லாம் சாட்டை போட்டுக்கோங்க. ஆரம்ப இருப்பு கொள்வனவும் ஒற்றுமை கூலி வெளித்திருப்பம் தரப்பட்டா போடணும். உற்பத்திக்கு தயாரான மூலப்பொருள் கிரயம், இறுதி இருப்ப கழிச்சா பயன்படுத்திய மூலப்பொருள் கிரயம், நேர்கூலி நேரிணை கிரயத்தை கூட்டினா முதன்மை கிரயம், அதோட உற்பத்தி மேந்தலையை கூட்டி முடிவு பொருள் சீராக்கம், அது வருமான கூற்றுக்கு வரும். குறை வேலை சீராக்கம் அல்லது நடைமுறை வேலை சீராக்கம் செய்யணும். குறை வேலை, இதுல ஆரம்ப இருப்ப கூட்டணும், இறுதி இருப்ப கழிக்கணும். இறுதியில வாரது உற்பத்தி கிரயம். இது முதலாவது சாட்டை போடும். அவ்வளவு தியரியில தெளிவான முறையில இருப்புகள் எங்கெங்க பதிவு செய்யறது எல்லாம் சொல்லி தந்தேன். சரியா, இப்போ வருமான கூற்ற ஃபார்மட்டையும் போட்டுக்கொள்வோம். வருமான கூற்று ஃபார்மட் நார்மலா போடுவோம். சைட்ல அடிச்சுக்கோ. இது நீங்க சேர்த்தும் போடலாம். உற்பத்தி கிரை கூற்றோட நான் தனித்தனியும் போடுவாங்க. வருமான கூட்டுல விற்பனை, அடுத்து விற்பனை கிரயம். விற்பனை கிரயம் எப்படி செய்யறது? ஆரம்ப முடிவு பொருள், அதோட உற்பத்தி கிரயத்தை கூட்டி இறுதி முடிவு பொருளை கழிக்கணும். ஆரம்ப முடிவு பொருளோட உற்பத்தி கிரயத்தை கூட்டி இறுதி முடிவு பொருளை கழிக்கணும். விற்பனை கிரயம் வரும். சரியா, அடுத்து விற்பனை வந்து விற்பனை கிரயத்தை கழிச்சா மொத்த லாபம் வரும். அடுத்து ஏதாவது வருமானத்துல கூட்டணும், செலவுகளை கழிக்கணும். சிம்பிள். உற்பத்தி கிரைய கூற்று வருமான கூற்று இந்த ஃபார்மட்டை போடுங்க. மொத்த கிரைய அடிப்படையில் இறுதி இருப்புன்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டு அது சொல்லித்தாரு எப்படி செய்யறது. உங்களுக்கு நார்மலா இந்த கேள்வியில தரப்பட்ட தகவலை பதிவு செய்யறது இல்ல, செய்கையில போட்டு சில விடயங்களை கண்டுபிடிச்சு பதிவு செய்யணும். சரியா,
தெளிவான முறையில உங்களுக்கு உற்பத்தி கிரை கூட்டு கன்செப்ட் தியரி கிளாஸ்ல எல்லா விஷயமும் படி தந்துட்டேன். சரியா, பயிற்சிகளும் செஞ்சோம். இது மேலதிகமான பயிற்சி ஒரு தேர்ட் டைம் பேப்பர்ல தரப்பட்டது, பார்த்துக்கொள்ளும். இந்த அடிப்படையில உங்களோட தேர்ட் டைம்ல உற்பத்தி கிரை கூட்டு வரலாம். இப்ப நான் ஆன்சருக்கு போவோம், தனித்தனியா சீராக்கத்துக்கு போவோம். முதலாவது நீங்க ஒரு பாட்டு செய்யும்போது மேலதிக தகவல்ல இருந்து ஆரம்பிக்கணும். எனவே மேலதிக தகவலுக்கு வாங்க. ஆரம்பத்துல தரப்பட்டிக்கு இருப்பு கண்டு மூலப்பொருள் குறைவேறு 2020 3/31 தரப்படி. இப்ப 2020 3/31 இறுதி 1/4/2019 ஆரம்பம். அப்ப இறுதி இருப்பு தரப்பட்டிக்கு மூலப்பொருள் குறைவேலை. அப்ப இறுதி இருப்பு தந்தா என்ன செய்யறது? அதை கொண்டு போய் மைனஸ் பண்ணணும். மூலப்பொருள்டா ஆரம்பத்துல பயன்படுத்திய மூலப்பொருள் அதுக்கு மேல போடணும். குறைவேலைண்டா உற்பத்தி கிரயம் அதோட சீராக்கணும். முடிவு பொருள்டா விற்பனை கிரயத்தோட சீராக்கணும். எனவே மூலப்பொருள் குறைவேலையை போடுங்க. இறுதி இருப்பு மைனஸ் பண்ணி காட்டுங்க. 900 460. எனவே நடைமுறை இருப்பு அல்லது குறைவேலையில 460 மைனஸ் பண்ணுங்க. அடுத்தது மூலப்பொருள்ல 900 மைனஸ் பண்ணுங்க. இறுதி இருப்பு முதலாவது சீரகம் போட்டு அடுத்து இரண்டாவது சீரகத்துக்கு வாங்க. தொழிற்சாலையில் 2 தொலைக்காட்சி பெட்டிகள் களவாடப்பட்டன. அப்ப ஒரு களவு ஒண்ணு இடம்பெற்றிருக்கு. இக்கணக்காண்டு காலத்தில் 1,20,000 பெறுமதியான மூலப்பொருள் தீயினால் அழிவடைந்தது. அப்ப இருப்பு அழிவு ஒண்ணு இடம்பெற்றிருக்கு மூலப்பொருள். இந்நடவடிக்கைகள் தொடர்பாக ஏடுகளில் பதிவுகள் இல்லை. ஓகே, இப்ப தெளிவான முறையில சொல்லி தந்துகிறேன். அந்த 3 இருப்புகளும் எங்க பதிவு செய்வோமோ, அதாவது மூலப்பொருளை பயன்படுத்தியதுல, குறைவேலியை உற்பத்தி கிரயத்துல, முடிவு பொருளை விற்பனை கிரைய பதிவுல எங்க பதிவு செய்யுமோ அந்தந்த பகுதிகள்ல தான் ஏதாவது களவாடல் இருப்பழிவு வந்தா சீராக்கணும். இது முதலாவது தெரியும். எனவே 2 தொலைக்காட்சி பெட்டிகள் களவாடப்பட்டன. அப்ப களவாடப்பட்ட இருப்பு பதிவு செய்யணும். முதலாவது களவாடப்பட்டதுல பெருமதி கண்டுபிடிக்கணும். அதனால அதை வச்சுக்கொள்வோம். ரெண்டாவது பாருங்க, மூலப்பொருள் இருப்பு அழிவடைஞ்சி. அப்ப அழிவடைஞ்சதை கொண்டு போய் பதிவு செய்யுங்க. எப்பொழுதும் ஒரு மூலப்பொருள் அழிவடைஞ்சா எங்க பதிவு செய்யறதுன்னா கொள்வனவுல கழிச்சு காட்டணும். சரியா? எனவே கொள்வனவுல மைனஸ் பண்ணி காட்டுங்க. 120 பிராக்கெட்ல மைனஸ் 120 களவாடப்பட்டது நாங்க கண்டுபிடிச்சு போடுவோம். மூன்றாவது பாருங்க, 2020 3/31 முடிவு பொருள் இருக்கு 78 பெட்டிகள் காணப்பட்டன. ஓகே, அடுத்து இறுதியா பாருங்க, இக்கணக்காண்டில் 180 தொலைக்காட்சி பெட்டிகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. இத்தொகையில் ஆரம்ப இருப்பில் காணப்பட்ட 60 தொலைக்காட்சி பெட்டிகளும் உள்ளடங்கி இருந்தன. சின்ன சீராகம் தான் தரப்பட்டி, ஆனா கொஞ்சம் செஞ்சு கண்டுபிடிக்கணும். ஓகே, இறுதி இருப்பு பதிவு செஞ்சிட்டோம். மூலப்பொருள் அழிவடைஞ்சிக்கா கொள்வனவுல கழிச்சு காட்டிட்டேன். இப்ப இறுதியா தரப்பட்ட சீராக்கங்கள்ல களவாடப்பட்ட தொலைக்காட்சியின் எண்ணிக்கை தரப்பட்டிக்கு, இறுதியாக காணப்பட்ட தொலைக்காட்சி பெட்டி தரப்பட்டிக்கு, விற்பனை செய்யப்பட்ட தொலைக்காட்சி பெட்டி தரப்பட்டிக்கு, ஆரம்பத்துல காணப்பட்ட தொலைக்காட்சி பெட்டியில எண்ணிக்கை தரப்பட்டிக்கு. இதை வச்சு நாங்க கண்டுபிடிப்போம். சரியா? இப்ப வாங்க, முதலாவது விற்பனை செய்யப்பட்டது 180. அடுத்து பாருங்க, களவாடப்பட்டது 2. விற்பனை செய்யப்பட்டது 180, களவாடப்பட்டது 2. அடுத்து பாருங்க, ஆரம்பத்துல காணப்பட்ட தொலைக்காட்சி பெட்டி 60. இதுதான் உங்களுக்கு தரப்பட்ட தரவு. விற்பனை செய்யப்பட்டது, இறுதி இருப்பு தரப்பட்டிக்கு 78 இறுதியில காணப்பட்டது. இதை நாங்க தரவாக பயன்படுத்தி கண்டுபிடிப்போம். என்னத்தை கண்டுபிடிக்கணும்டா, தொலைக்காட்சி பெட்டி எத்தனை உற்பத்தி செய்யப்பட்டீங்கன்னு கண்டுபிடிக்கணும். தெளிவா விளங்கிக்கோங்க. இல்ல உற்பத்தி கிரை கூட்டு வருமான கூட்டு கண்டுபிடிக்கலாம். சரியா? இதுல 2 தொலைக்காட்சி பெட்டி தானே களவாடப்பட்டிக்கு. அப்ப அந்த களவாடப்பட்ட பெருமதியை கண்டுபிடிச்சு பதிவு செய்யணுமே.
அப்படி 2 தொலைக்காட்சி பெட்டியில பெறுமதி கண்டுபிடிச்சு போடுறதுக்கு உற்பத்தி கிரயம் தெரிஞ்சாதான் போடலாம். விளங்கிக்கோங்க. ஒரு தொலைக்காட்சி பெட்டியில கிரயம் தெரிஞ்சாதான் நாங்க களவாடப்பட்டதை பெருக்கி அதுல பெறுமதியை கண்டுபிடிச்சு பதிவு செய்யலாம். இது தெளிவா விளங்கிக்கொள்ளணும். இது கிளியரா? களவாடல் நட்டம் பதிவு செய்யறதுக்கு தங்கச்சி நமக்கு ஒரு தொலைக்காட்சி பெட்டியில கிரயம் தெரிஞ்சாதான் 2 பெருக்கி விட்டு களவாடல் நட்டத்தை கண்டுபிடிச்சு பதிவு செய்யலாம். அதனால அலகுக்கான தொலைக்காட்சி பெட்டி கிரயம் தேவை. இது தெளிவா விளங்கிக்கோங்க. எனவே களவாடல் நட்டம் இது எப்படி கண்டுபிடிக்கிறீங்களா? அலகுக்கான உற்பத்தி கிரயத்தை அந்த எண்ணிக்கையால பெருக்கணும். முதலாவது களவாடல் நட்டம் கண்டுபிடிக்கணுமே. அலகுக்கான உற்பத்தி கிரயத்தை களவாடப்பட்ட எண்ணிக்கையால பெருக்கணும். இந்த அலகுக்கான உற்பத்தி கிரயம் எனவே கண்டுபிடிக்கணும். அலகுக்கான உற்பத்தி கிரயம். அலகுக்கான உற்பத்தி கிரயம் எப்படி கண்டுபிடிக்கிறது? மொத்த உற்பத்தி கிரயத்துல இருந்து உற்பத்தி எண்ணிக்கையால பிரிக்கணும். மொத்த உற்பத்தி கிரயத்தை உற்பத்தி செய்த எண்ணிக்கையால பிரிக்கணும். சரியா? இப்ப நாங்க எதை கண்டுபிடிக்க போறோம்னா உற்பத்தி செய்த பெறுமதியை கண்டுபிடிக்க போறோம். இப்ப இவ்வளவு தரவு தரப்பட்டது. உற்பத்தி செய்யப்பட்ட எண்ணிக்கையை கண்டுபிடிக்கும். மொத்த உற்பத்தி கிரயம் இந்த சார்ட்டை செஞ்சா நமக்கு கிடைச்சிடும். மொத்த உற்பத்தி கிரயம் இந்த சார்ட்டின் மூலம் கண்டுபிடிக்கலாம். உற்பத்தியில எண்ணிக்கைய இந்த தரவை வச்சு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அலகுக்கானதை வச்சு களவாடல பதிவு செய்யணும். சரியா? ஓகே. இப்ப நாங்க உற்பத்தி செய்யப்பட்ட எண்ணிக்கையை கண்டுபிடிப்போம். எப்பொழுதும் பாருங்க, ஒரு உற்பத்தி வணிகத்துல எப்படி நாங்க செய்வோம்னு சொன்னா, எப்பொழுதும் உற்பத்தி அதுல இருந்து விற்பனை செய்வோம், இறுதியில இறுதி இருப்பு காணப்படும். இதுதான் ப்ராசஸ். ஆரம்பத்துல உற்பத்தி, அதுல விற்பனை செய்வோம், இறுதியாக இறுதி இருப்பு காணப்படும். சரியா? இதுதான் ப்ராசஸ். அப்ப இதுல தெளிவா தரப்பட்டீங்க. இறுதி இருப்பு 78, விற்பனை பாருங்க 180 தரப்பட்டு. இப்போ உற்பத்தியை கண்டுபிடிக்கணும். அதுல சொல்லிக்கிறான், இக்கணக்காண்டில் 180 தொலைக்காட்சி பெட்டிகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. இத்தொலைக்காட்சி பெட்டியில் ஆரம்ப இருப்பில் காணப்பட்ட 60 உள்ளடங்கிக்குதான். 180 வித்தது இந்த வருடத்துல உள்ளது இல்ல, போன வருட 60 உள்ளடக்கி காணப்படுதாம். எனவே அந்த விற்பனை 180, அதுல 60 மைனஸ் பண்ணுங்க. ஏன்னா தேறிய விற்பனை தான் நமக்கு எப்பொழுதும் தேவை. ஆரம்பத்துள்ளதும் சேர்த்துதான் 180 வித்திக்கிறோம். இந்த நிதியாண்டுல ஆரம்பத்துல உள்ள 60 சேர்த்துதான் 180 வித்திக்கிறோம். எனவே ஆண்டுக்கு எவ்வளவு வித்திக்கிறோம்? 120. எனவே இந்த 180ல 60 கழிச்சோம்டா 120 தான் தேறியது வித்தது. சரியா? 120 வித்திக்கிறோம். அடுத்தது பாருங்க, இறுதியில 78 காணப்படுதுன்னு சொல்லப்படி. அப்ப களவாடப்பட்டது களவாடப்பட்டல் கழிக்கப்பட்டுதான் இந்த 78 வந்திக்குது. தெளிவா விளையுங்கோங்க. களவாடப்பட்டல் கழிக்கப்பட்டுதான் 78 வந்திக்குண்டா அப்ப உண்மையா இறுதி இருப்பா எவ்வளவு காணப்படணும்? 80 காணப்படணும். சிம்பிளா சொல்லித்தார். உற்பத்தில இருந்து விற்பனை போனா இறுதி இருப்பு. இதான் பேட்டர்ன். அப்ப விற்பனை 180, ஆரம்பத்துல 60 கழிச்சுடுங்க, உண்மையா 120. களவாடப்பட்ட பிறகு இறுதியில காணப்படுறதுதான் 78. உண்மையா இறுதி இருப்பு எவ்வளவு காணப்பட்டிருக்கணும்? 80. இப்ப நாங்க சமன்பாட்டுல போட்டு எடுத்தோம்னா உற்பத்தி வரும். சிம்பிளா என்ன சமன்பாடு? உற்பத்தியிலிருந்து விற்பனை போனா இறுதி இருப்பு. அப்ப உண்மையான இறுதி இருப்பு எத்தனை? 80. 78ஓட களவாடல் 2, 2 கூட்டணும். விற்பனை 120. அப்ப உற்பத்தி எவ்வளவு? கீழே இருந்து போங்க, 200. உற்பத்தி செய்யப்பட்ட எண்ணிக்கை. இப்போ உற்பத்தி செய்யப்பட்ட எண்ணிக்கை கிளியரா சொல்லுங்க பாப்போம். இது கிளியர்னா அடுத்த பதிவுகளுக்கு போகும். ஆரம்பத்துல இறுதி இருப்பை போட்டுட்டோம், அழிவடைஞ்சதை கழிச்சிட்டோம். அடுத்து தரப்பட்ட தரவுகளை வச்சு உற்பத்தி செய்யப்பட்டதை கண்டுபிடிக்கணும். உற்பத்தி செய்யப்பட்டதை கண்டுபிடிக்கணும்னா களவாடல் நட்டம் தேவை. இந்த களவாடல் நட்டத்துக்கு அலகுக்கான கிரயம் தேவை. அலகுக்கான கிரயத்தை கண்டுபிடிக்க உற்பத்தி எண்ணிக்கை தேவை. அதுக்குதான் உற்பத்தி எண்ணிக்கைக்கே கண்டுபிடிச்சுக்கிறோம். இது கிளியரா? நார்மலா உற்பத்தில இருந்து விற்பனை போனா இறுதி இருப்பு. எனவே தரவுகளை வச்சு கண்டுபிடிக்கணும்.
விற்பனை 180 60 கழிச்சா தேறியது 120, இறுதி இருப்பு 78ன்னு சொல்றது ரெண்டு களவாடப்பட்டதுக்கு புறவு. எனவே உண்மையா 80 காணப்படும். இப்ப அப்படி சமன்பாட்டுல போட்டா 200 உற்பத்தி செய்யப்பட்டது. இது கிளியரான்னு குயிக்கா சொல்லுங்க. இப்படி உங்களுக்கு அளவாடப்பட்டது, இறுதி இருப்பு, ஆரம்ப இருப்பு, விற்பனை தந்தா இந்த பேட்டர்ன்ல தான் கண்டுபிடிக்கணும். மிக இலகுவான விஷயம். இப்ப நாங்க அடுத்த விடயத்துக்கு போவோம். இப்ப அலகுக்கான கிரியம் கண்டுபிடிக்கணும்னு சொன்னேனே, அதுல எண்ணிக்கையில போடுங்க 200. மொத்த விடயங்களை பதிவு செய்யணும். இப்ப அனைத்து சீராக்கமும் முடிஞ்சு இப்ப நாங்க ஆரம்பத்தில் உள்ள விடயங்களை பதிவு செய்வோம். இப்ப மேல வாங்க, ஆரம்ப இருப்பு தரப்படி மூலப்பொருள், முடிவு பொருள், குறைவேலை அதை அப்படி பார்த்து பதிவு செய்யுங்க. மூலப்பொருள் 1500 மேல கூட்டுங்க. அடுத்து முடிவு பொருள் 2760 கீழே போடுங்க. இறுதி இருப்பு ஒன்று. அடுத்தது பாருங்க, குறைவேலை 500 அதையும் பதிவு செய்யுங்க. இப்ப ஆரம்ப இருப்புல போடுங்க 2760, 500, 1500. வருமான கூட்டுல ஆரம்ப முடிவு பொருள் அதுல 2760. அடுத்து குறைவேலையில ஆரம்ப இருப்பு 500. அடுத்து 1500 மூலப்பொருள் ஆரம்ப இருப்பு. எனவே முதலாவது விஷயம் முடிஞ்சு. அடுத்த வாரம் மூலப்பொருள் கொள்வனவு 7420 கொள்வனவுன்னு போட்டு வச்சுக்கிறேமே, அதுல பிரக்கெட்ல 7420 போடும். 7420 அந்த 7420 தான் 120 கழிக்கப்படுது. அப்ப கழிச்சு தேறியதை இப்ப போடணும். 7420ல 120 கழிச்சு 7300 போடும். ஓகே, அடுத்தது பாருங்க, உச்சுமை கூலி நேர்கூலி தரப்படி நேர்கூலி 1000 அப்படி போடுங்க. நேர்கூலியில 1000, நேர்கூலி 1000. அடுத்து பாருங்க, உள்வந்த வண்டி கூலினா உச்சுமை கூலி 100. எனவே உள்வந்த வண்டி கூலி உச்சுமை கூலியில போடுங்க 100. சரியா? நீங்க இறுதியிலையும் போடலாம், அல்லது ஆரம்பத்தில் போட்டு தேதியிலையும் எடுக்கலாம். கொள்வனவு 7300, அடுத்து உச்சுமை கூலி 100. அடுத்தது பாருங்க, தொழிற்சாலை வாடகை, உற்பத்தி மேந்தலை, தொழிற்சாலை வாடகை, உற்பத்தி மேந்தலையில தனித்தனியை போட்டுவாங்க 440. தொழிற்சாலை வாடகை 440. அடுத்து இரண்டாவது தொழிற்சாலை மின்சாரம் 650. அடுத்து மூன்றாவது மேற்பார்வையாளர் சம்பளம் 900. அடுத்து நான்காவது நேரில் பொருட்கள் அப்படி போடும். உற்பத்தி மேந்தலையில தனித்தனியே போட தேவையில்லை, அப்படி டோட்டலா எல்லாத்தையும் போடணும், பிரிச்சு போடுறது இல்லை. எனவே நேரில் பொருள் 300. அடுத்து பாருங்க, இயந்திர பெருமான தேய்வு 240 அப்படி போடும். அடுத்த தரப்படிக்கு விற்பனை, விற்பனையில கொண்டு போய் போடுங்க 14600. வருமான கூற்று அடிச்சுக்கமே, அதுல விற்பனையில போடுங்க. இப்ப எல்லாத்தையும் பதிவு செஞ்சிட்டோம். இப்ப கூட்டி எடுக்கிறது மட்டும்தான் வேலை. இப்ப முதலாவது என்ன செய்யணும், உற்பத்தி கிரியத்தை கண்டுபிடிப்போம். இப்ப உற்பத்தி கிரியத்தை கண்டுபிடிப்போம். பாருங்க, இப்ப எல்லாம் பதிவு செஞ்சிட்டோம். உற்பத்தி கிரியத்தை கண்டுபிடிச்சு, அலகுக்கான உற்பத்தி கிரியத்தை கண்டுபிடிச்சு, களவாடப்பட்டல் அந்த களவாடப்படல் அந்த இருப்பை நாங்க முடிவு பொருளை சீராக்கி எடுக்கணும். எனவே உற்பத்தி கிரியத்தை முதலாவது கண்டுபிடிப்போம். கூட்டி எடுங்க. ஆரம்ப இருப்பு 1500, அதோட கொள்வன ஒற்றுமை கூலி தரப்பட்டு அதை கூட்டி இறுதி இருப்பை கழிச்சு எடுக்கணும். எனவே 7300 100 கூட்டுங்க 7400.
1500 7400 1500 7400 கூட்டி போடுங்க. உற்பத்திக்கு தயாரான இருப்பின் கிரயம் 8900. உற்பத்திக்கு தயாரான இருப்பின் கிரயத்துல இருந்து இறுதி இருப்பா கழிச்சிடுங்க. பயன்படுத்திய மூலப்பொருள் கிரயம் 8000. அந்த 8000 நேர்கூலி 1000 கூட்டிடுங்க. முதன்மை கிரயம் 9000. சின்ன கணக்கு ஒண்ணுதான், சரியா? கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டம் மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அந்த களவாடப்பட்டது உற்பத்தி அப்படின்னு எண்ணிக்கை தந்ததால். இப்போ உற்பத்தி மேந்தலே கூட்டி எடுங்க. 440 650 900 300 240 கூட்டி எடுத்தோம்னா 2530. எனவே கழிங்க. குறைவேலை சீராக்கத்துக்கு முன்னுக்கு உற்பத்தி கிரயம் வரும். குறைவேலை சீராக்கத்துக்கு முன்னுக்கு, நடைமுறை வேலை சீராக்கத்துக்கு முன்னுக்கு. எனவே 9000த்துல 2530 அது என்ன செய்யணும்? கிரைகளை கூட்டணும். கழிக்கிறதுல உற்பத்தி கிரைக்குள்ள கிரைகளை கூட்டி எடுக்கணும். எனவே கூட்டணும்டா 11530. 11530ஓட குறைவேலை சீராக்கம் கட்டாயம் செய்யணும். எனவே ஆரம்பத்தை கூட்டி இறுதியை கழிக்கணும். 500 440. சிம்பிளா எப்படி கூட்டுறது? 500 கூட்டி 470 கழிச்சுட்டு இருக்காதீங்க. தேரியதை பாருங்க. 40. எனவே 40 கூட்டி விடுங்க, சரியா? எனவே உற்பத்தி கிரயம், மொத்த உற்பத்தி கிரயம் 15570. எனவே முதலாவது உற்பத்தி கிரிய கூற்று முடிவடைஞ்சிட்டு. இதுல ஏதாவது டவுட் இருக்கா இல்லது கிளியரான்னு சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லை. அழிவடைஞ்ச மூலப்பொருள் மட்டும்தான் சீராக்கம்னு போட்டோம். மற்றபடி இறுதி மூலப்பொருளை போட்டோம். மற்றதெல்லாம் மீதிகளை பதிவு செஞ்சோம், கூட்டி எடுத்தோம். மொத்த உற்பத்தி கிரயம் 11570 வந்துச்சு. ஓகே, முடிஞ்சு. இப்ப நாங்க ஒரு சீராக்கம் பதிவு செய்யணுமே. களவாடப்பட்டது 2 இருக்குது. அந்த களவாடப்பட்டது என்ன செய்யணும்? களவாடப்பட்டதுன்னு சொல்றது ஒரு முடிவு பொருள். எனவே முடிவு பொருள்ல கழிச்சு காட்டணும். அதாவது உற்பத்தி கிரயத்துல கழிச்சு காட்ட வேண்டியது, சரியா? களவாடப்பட்டது. அதனாலதான் களவாடப்பட்ட இருப்பிட பெறுமதியை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவ்வளவு விஷயம் கண்டுபிடிக்கிறோம். களவாடப்பட்ட நட்டம் எப்படி கண்டுபிடிக்கிறது? அலகுக்கான கிரியத்தோட எண்ணிக்கையை பெருக்கிறது. அந்த அலகுக்கான கிரியத்துக்கு தான் மொத்த உற்பத்தி கிரியத்தை எண்ணிக்கையால பிரிக்கிறது. எனவே அதுக்குதான் உற்பத்தியில எண்ணிக்கையும் பார்த்தோம். எனவே எண்ணிக்கை 200 போட்டுட்டோம். இப்ப உற்பத்தி கிரியத்தை அப்படி போடுங்க. 11570. இப்போ உற்பத்தி எண்ணிக்கை 200. எனவே அலகுக்கான உற்பத்தி கிரயம் அல்லது எப்படி சொல்லுவோம்? ஒரு தொலைக்காட்சி பெட்டியின் கிரயம். ஒரு தொலைக்காட்சி பெட்டியின் கிரயம் போட்டுக்கோங்க. தம்பி அலகுக்கான போறேன்னா 3 சைடு சேர்த்து எடுக்கணும், சரியா? 3 சைடு கட் பண்ணி தான் எடுக்கணும், சேர்த்து எடுங்க. எனவே 3 சைடு சேர்த்து போட்டு எண்ணிக்கையை போட்டு பிரிங்க. 57850. 57850 அலகுக்கான தொலைக்காட்சி பெட்டிட பெறுமதி அல்லது அலகுக்கான உற்பத்தி கிரயத்திட பெறுமதி. இது கட்டாயம் செஞ்சு காட்டணும். செய்கையில காட்டுங்க, மார்க்ஸ் கிடைக்கும், சரியா? இப்ப நாங்க வாரம் களவாடப்பட்ட பெறுமதியை கண்டுபிடிக்கிறோம். இப்ப களவாடப்பட்ட பெறுமதி எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு தொலைக்காட்சி பெட்டியில தெரியும், 2 தான் களவாடப்பட்டுச்சுன்னா பெருக்கி எடுங்க. எனவே 57850 2ஆல பெருக்குங்க. எனவே களவாடப்பட்ட பெறுமதி வரும் 1,15,700. இந்த 2 விடயங்களுக்கும் உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படும், சரியா? மேலதிகமா செய்கையில செய்யுது. இப்ப களவாடப்பட்ட நட்டம் தெரியுமா? இந்த சீராக்கத்தை இப்ப பதிவு செய்யும். எப்பொழுதும் முடிவு பொருள் தொடர்பான சீராக்கம் அனைத்தும் இந்த வருமான கூட்டுல வரக்கூடிய முடிவு பொருள் அதுலதான் சீராக்கம் செய்யணும். எனவே களவாடப்படல் நட்டம் அதை கொண்டு போய்த்து பதிவு செய்யுங்க. மூணு சைபர் கட் பண்ணி போடுங்க. 115.7. எனவே முதலாவது ஏனைய செலவுல போடுங்க. களவாடல் நட்டம் 115.7. நீங்க மெயினா எதுல சீராக்கம் செய்யணும்? மேல முடிவு பொருள்ல சீராக்கம் செய்யணும். எனவே மேல வாங்க, அதுல உற்பத்தி கிரியம் போட்டு அதுல கழிச்சு எடுத்து போடுங்க, சரியா? எப்பொழுதும் முடிவு பொருள் தொடர்பான விடயங்கள்
வருமான கூற்றுல அந்த உற்பத்தி கிரயம் வருது அதுல சீராக்கி எடுக்கணும். எனவே உற்பத்தி கிரயம் பிராக்கெட்ல போடுங்க 11,570. அதுல மைனஸ் பண்ணுங்க 115.7. இந்த மைனஸ் பண்ணி காட்டுறதுதான் களவாடல் படல் சீராக்கம். இந்த சீராக்கத்தை பதிவு செய்யறதுக்காக தான் நாங்க இந்த உற்பத்தியை கண்டுபிடிச்சு இவ்வளவு கண்டுபிடிக்கிறோம். இப்போ உற்பத்தி கிரயத்தில இருந்து களவாடப்படல் அதை கழிச்செடுத்து உண்மையான உற்பத்தி கிரயத்தை போடுங்க. 1,14,543. அதாவது 11,454.3. 11,570ல 115 மேல கழிச்சு போடும் 11,454.3. எனவே அந்த சீராக்கமும் இப்ப முடிஞ்சு. இப்ப நாங்க கூட்டி எடுக்கிறது மட்டும்தான். தீயழிவு நட்டம் ஒரு விஷயம் பதிவு செஞ்சோமே அதையும் ஏனைய செலவுல போடுங்க 120. இப்ப வேற ஏதாவது பதிவு செய்யணுமா சொல்லுங்க பாப்போம். இப்போ வருமான கூற்றத்தை நாங்க சீராக்கி எடுக்கணும். வேற ஏதாவது பதிவு செய்யணுமா? பதிவு செய்யணும். இறுதி இருப்பை கண்டுபிடிக்கணும். தம்பி இறுதி முடிவு பொருள் இருப்பை கண்டுபிடிச்சு போடணும். தவஞ்சு பாருங்க. ஆரம்ப முடிவு பொருள் போட்டோம், உற்பத்தி கிரயத்துல களவாட பொருள் கழிச்சிட்டோம், இறுதி முடிவு பொருள் போடலையே. அது நான் கண்டுபிடிச்சு போடணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? யாராவது சொல்லுங்க பாப்போம். இறுதி இருப்பு எப்படி முடிவு பொருள் கண்டுபிடிக்கிறது? அவனே தந்துட்டான். களவாடப்படல் போன பிறகு இறுதியா உள்ள எண்ணிக்கை 78. அப்ப 78 தர ஒரு தொலைக்காட்சி பெட்டியில பெறுமதி. எனவே இறுதி இருப்புல பெறுமதியை கண்டுபிடிங்க. முடிவு பொருள் இருப்பு 78 தரம் இறுதி அழகுக்கான தொலைக்காட்சி பெட்டியில கிரயம் 57,850. அதை பெருக்கி எடுத்தோம்னா இறுதி இருப்பு வரும். எனவே பெருக்கி எடுங்க. எனவே போட்டுக்கோங்க. இதை பெருக்கி எடுத்து போடுங்க. $45,12,300. சரியா? இதுல நீங்க 3 சைஃபரை கட் பண்ணிட்டு பதிவு செஞ்சா ஓகே. ஆனா நாங்க சார்ட்ல எல்லாத்துலயும் 3 சைஃபர் கட் பண்ணி தானே பதிவு செய்யறோம். அதனால கட் பண்ணிட்டே போடும். அப்ப இறுதி முடிவு பொருள்ல போடுங்க. 3 சைஃபரை கட் பண்ணி கழிச்சு காட்டுங்க. 4,512.3. 4,512.3. இதை நீங்க 3 சைஃபர் கட் பண்ணி மேல இறுதி முடிவு பொருள்ல போடுங்க. இப்ப நாங்க இதை கூட்டி எடுத்தோம்னா ஆன்சர். உங்களுக்கு ரெண்டாவது வேண்டப்படுவதில் என்ன கேட்கப்பட்டி? மொத்த கிரை அடிப்படையில் இறுதி இருப்பு. அந்த இறுதி இருப்பை கண்டுபிடிச்சதுக்கு உங்களுக்கு செய்கையில புள்ளிகள் கிடைக்கும். கட்டாயம் அதையும் செஞ்சு காட்டணும். இறுதி முடிவு பொருள் எண்ணிக்கை தர அழகுக்கான தொலைக்காட்சி பெட்டியை பிரிக்க எடுக்கணும். இப்ப நீங்க கூட்டி எடுத்தோம்னா ஆன்சர் வரும். கூட்டி எடுங்க. விற்பனை போட்டுட்டோம். விற்பனை கிரியத்தை கண்டுபிடிச்சு அப்படி பதிவு செஞ்சு எடுங்க. எனவே ஆரம்பத்துல 2,760 போட்டுக்கிறோம். அதோட உற்பத்தி கிரயம் 11,454.3. அதை கூட்டி இறுதி இருப்பை கழிச்சோம்னா விற்பனை கிரயம் வரும். எனவே 11,454.3 அதை உற்பத்தி கிரயத்தை பெஸ்ட்ல போட்டு கழிச்சு எடுங்க. ஆறாம் முடிவு பொருளோட உற்பத்தி கிரயத்தை கூட்டி இறுதி முடிவு பொருளை கழிச்சு விற்பனை கிரயத்தை சைட்ல எடுங்க. 2,760 11,454.3 கூட்டி 4,512.3 கழிச்சு எடுங்க.
விற்பனை கிரயம் 9702. இப்போ விற்பனையிலிருந்து விற்பனை கிரயத்தை கழிச்சிடுங்க, மொத்த லாபம் வரும். மொத்த லாபம் போட்டுக்கோங்க 4898. இதுல உங்களுக்கு வருமானங்கள் ஒண்ணும் இல்ல, செலவுகள் மட்டும் தரப்படி செலவுகளை கூட்டி போடுங்க. 115.7 120 கூட்டணும்டா 235.7 235.7 அதை மைனஸ் பண்ணோம்டா லாபம் வரும். எனவே 4898 இருந்து செலவுகளை கழிச்சிடுங்க, இலாபம் 4662.3. எப்பொழுதும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு வருமான கூற்று கேட்டா இறுதி மட்டும் லாபம் மட்டும் சரி கணிப்பிட்டு காட்டணும். உங்களுக்கு மெயினா கேட்டது இந்த உற்பத்தி கிரை கூற்று சார்ட் ஃபுல் மார்க்ஸ் வரும். அடுத்த இறுதி இருப்பு தான கேள்வி, அப்ப இறுதி இருப்பு செஞ்சு காட்டணும், இந்த செய்கைகளை செய்யணும், அடுத்த வருமான கூற்ற பதிவு செஞ்சு காட்டணும். இது கஷ்டம் இல்ல, எல்லாரும் கிளியரான்னு சொல்லுங்க. நான் சொல்லி தந்துட்டேன் எண்ணத்துக்காக உற்பத்தியை கண்டுபிடிச்சோம், அந்த உற்பத்தியை வச்சு எண்ணத்தை செஞ்சோம், தெளிவான முறையில சொல்லி தந்துட்டேன். சிம்பிளா ஒரு 3 சீராக்க மட்டும்தான். லாஸ்டா சொல்லிக் கொள்றேன், உற்பத்தி கிரை கூற்று வருமான கூற்று அதோட இறுதி இருப்பு கேட்டுக்கிறான். எனவே உற்பத்தி கிரை கூற்று சாட்டை அடிப்போம், வருமான கூற்று சாட்டை போடுவோம். முதலாவது இறுதி இருப்பு தந்திக்கான் பதிவு செஞ்சுட்டான். அடுத்து அழிவடைஞ்ச மூலப்பொருளை கழிங்க 120. அடுத்து களவாடப்படணும்னு தந்திக்கான், களவாடப்பட்டது முடிவு பொருள், அப்ப முடிவு பொருளை கொண்டு போயிட்டு உற்பத்தி கிரயத்துல கழிச்சு காட்டணும். அந்த களவாடப்பட்ட பெறுமதியை கண்டுபிடிக்கிறதுக்கு தேவை அழகுக்கான உற்பத்தி கிரயம், ஒரு தொலைக்காட்சி பெட்டியில கிரயம். அந்த ஒரு தொலைக்காட்சி பெட்டியில கிரயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சமன்பாடு, மொத்த உற்பத்தி கிரயத்தை உற்பத்தி எண்ணிக்கையால பிரிக்கணும். அப்படி ஒரு தொலைக்காட்சி பெட்டியை கண்டுபிடிச்சாதான் அழகுக்கான கிரயத்தை எண்ணிக்கையால பிரிக்கி களவாடப்பட்டதை கண்டுபிடிச்சு சீராக்கலாம். அதுக்காகத்தான் நாங்க உற்பத்தி செய்த எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும். அதுக்குதான் இந்த விடயங்கள் தரப்படி விற்பனை களவாடப்பட்டது ஆரம்பத்தில் உள்ள இறுதியில உள்ளது. அப்ப எப்படி செய்முறை, உற்பத்தியில இருந்து விற்பனை போனா இறுதி இருப்பு வரும். எனவே உற்பத்தி கண்டுபிடிக்கணும். விற்பனை 180, அந்த விற்பனை சொல்றது ஆரம்பத்துல காணப்பட்டது, இப்ப உற்பத்தி செஞ்சதை சேர்த்துதான் விற்பனை செஞ்சுக்கலாம். எனவே 180ல 60 ஆரம்பத்துல காணப்படுதுன்னா நிதியாண்டுல உண்மையா விற்பனை செஞ்சது 120. இறுதி இருப்பு 78னா அளவுக்கு புறவுதான் 78னா உண்மையா இறுதி இருப்பா எத்தனை காணப்படணும் 80. எனவே சமன்பாடை போடுங்க, உற்பத்தி மைனஸ் விற்பனை இறுதி இருப்பு. இறுதி இருப்பு 80, விற்பனை 120, உண்மையானது 200 உற்பத்தி. எனவே எண்ணிக்கையில போடுங்க 200. உற்பத்தி மொத்த உற்பத்தி கிரயம் கண்டுபிடிக்கணும். அப்படி பார்த்து எழுதி விடுங்க. நேர்கூலி தந்துகிறான், இறுதி இருப்பு தந்துகிறான், உச்சுமை கூலி தந்துகிறான், கொள்வனவு தந்துகிறான். கூட்டி எடுத்தோம்னா மொத்த உற்பத்தி கிரயம் 11,570. அழகுக்கானது எப்பொழுதும் கண்டுபிடிக்கும் போது 3 சைபர் சேர்த்து எடுக்கணும். எண்ணிக்கை 3 சைபர் சேர்த்து தான் இயங்குது. எனவே 11,570 3 சைபரை கூட்டி 200ஆல பிரிச்சா அழகுக்கான உற்பத்தி கிரயம் 57,850. அது ஒரு தொலைக்காட்சி பெட்டியில. எனவே அந்த அழகுக்கான கிரயத்தை 2 எண்ணிக்கையில பிரிக்கனா 1,15,700. அதை கொண்டு போய் என்ன செய்யணும், களவாடப்பட்ட கழிச்சு காட்டணும். இந்த ஆகிக்குது உற்பத்தி கிரயத்துல. இந்த சீராக்கத்தை செய்யறதுக்கு தான் தம்பி தாச்சி இவ்வளவு விஷயம் கழிச்சு களவாடப்பட்ட போடுங்க, தீயழிவு நட்டம் 120 அப்படி போடுங்க. மற்ற விடயங்கள் தந்திக்கிறான், விற்பனை தந்திக்கிறான், ஆரம்ப முடிவு பொருள் தந்திக்கிறான், அழகுக்கான தொட்டி அழகுக்கான கிரியத்தை பிறகுனா பெருமதி வரும். பெருமதி 4,501. கூட்டி எடுத்தோம்னா இறுதியில இலாபம் 4,662.3. சரியா? மறக்கவே கூடாது. மிக இலகுவான ஒரு வினா, கொஞ்சம் ஹார்ட் தான். இப்படி இதுக்கு பிறகு இலகுவா செய்யலாம். இந்த பேட்டர்ன்ல நீங்க கேள்வி செஞ்சா இலகுவாக செய்யலாம்.